டிடிவி தினகரன் இது வந்து மூன்றாவது முறையா சொல்றாரு விஜயகாந்தை விட விஜய் வந்து 2026 தேர்தலில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு. ஆனா அவர் வந்து 2006 சினாரியோவை மறந்துட்டாரு. 2006 பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவும் உயிரோட இருந்தாங்க, கலைஞர் உயிரோட இருந்தாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரு யானை பலத்தோட இருந்தாங்க. அந்த டைம்லேயே கேப்டன் விஜயகாந்த் வந்து துணிச்சலா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த அடக்குமுறையெல்லாம் சந்தித்து எதிர்த்து வந்து அந்த முதல் தேர்தலில் 8.50% ஓட்டுகள் வாங்கினாரு. 2009 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 12% ஓட்டு வந்து அவர் வாங்கினாரு. அவர் கட்சியில வந்து 2011 எதிர்கட்சி தலைவரே வாங்கினாரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவரோட துணிச்சலான முடிவும் அவர் வந்து மக்கள் இடத்துல ஈஸியா எளிய முறையில போய் சேர்ந்ததுனாலதான் அவரால் இந்த அளவுக்கு ஓட்டுகள் வாங்க முடிஞ்சது. விஜய் வந்து அவர் ரசிகன்றதை தாண்டி பொதுமக்கள்கிட்ட இன்னும் அந்த அளவுக்கு போயிட்டு ஜெல்லாவல. வந்து டிடிவி தினகரன் எதை வச்சு அப்படி சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை டிடிவி தினகரனுக்கு வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு எங்க போறதுன்னு தெரியாத நிலைமையில இருக்காரு. ஏன்னா பாஜகவும் அவர் கைட்டி விட்டுருச்சு. அவரால் அண்ணா திமுக கூட்டணியில அதனால போக முடியாது. திமுகவிலையும் அவரால் போக முடியாது. ஏன்னா ஒரு கட்சி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், உங்க கொள்கைக்கு எதிரான கட்சி திமுக. அவர் வேற ஆப்ஷனே இல்ல. உன் விஜயை நம்பி போகணும், இல்ல சீமானை நம்பி போகணும். சீமானை நம்பி போறதுக்கு விஜய் நம்பி போறது பெட்டர் நினைக்கிறாரு. இதே மாதிரி கருத்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் அதுல வந்து உண்மை எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு 26 தேர்தலில் கண்டிப்பா விஜய் நல்ல ஓட்டுகள் வாங்குவாரு. ஆனா என்னோட கணிப்புப்படி ஒரு விஜயகாந்த் வாங்கின 8% ஓட்டை தாண்டி வாங்குவார்னு நினைக்கல.